ஹைவேல வண்டி விடாம கொஞ்சம் கீழே இறங்கிங்க. சரிங்களா? எல்லாரும் பொறுத்து சுவாமியோட திருக்கல்யாணம் பார்த்து சுவாமி சிவபெருமான சேவிச்சுட்டு எல்லாரும் பிரசாதம் கொஞ்சம் ஒத்துழைங்க நேரம். சரிங்களா? நன்றி நன்றி சிவாய் கிருஷ்ணன். யாருக்கு யாருக்கு ராமனுக்கு காமாட்சிக்கு கணவனுக்கு ஏமுனுக்கு தம்பி மைக் வந்து கொடுப்போம். மைக் ஒரு நிமிஷம் கொடுப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். காலேஜ் வீடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி இருக்கிறவங்க சரி எல்லாரும் நோக்கி போயிடணும். அதையும் பாரு சுவாமியும் பாருன்னு சொல்லிட்டு சுவாமி கை பிடிச்சிட்டு போட்டார் எல்லாரும். சரிங்களா? எந்தெந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்துலாம் திருவிழா ஏற்பாடு பண்ணிக்கலாம் நம்ம கோவில்ல. சரிங்களா? அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம கோயில் தொடர்ச்சியா இல்ல அப்படின்னு சொல்லாம இருக்கிற யார் வீடும் தேடி வராம எல்லாமே கோவில்ல வந்து இதுவரையும் நம்ம யார் வீடு பஸ்ஸுக்கு வந்திருக்க மாட்டோம். எந்த ஒரு உதவியும் கேட்டு வந்திருக்க மாட்டோம். எல்லாரும் சுவாமிக்கு எப்படி செய்யணும்? சுவாமி தேடி வந்து செய்யணும். சுவாமியே தேடி வந்து செய்யணும். சுவாமிக்கு ரெண்டாவது விஷயத்துக்கு தேவையான அரிசி எண்ணெய் பருப்பு எல்லாம் பூராட காண வச்சிருக்கோம். சுவாமிக்கு அருமையான சமயத்தில் தன் வாழ்வையே இறை சேவைக்கு அர்ப்பணித்து இந்த சத்திரம் மாதிரி இது வந்து தேவையில்லாதவர்க்கெல்லாம் இடமாக இருந்த இந்த இடத்தை அற்புதமாக சிவபெருமான் சகோதரருடைய கனவிலே தோன்றி நான் இருக்கிற இடத்தை காட்டி அற்புதமாக இந்த ஆலயத்தை இங்கே ஸ்தாபித்து எவ்வளவு அழகாக எத்தனை அருமையாக பூஜைகள் இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காணுகிறோம் என்றால் இந்த நிகழ்ச்சி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அற்புதமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு இளைய கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த கைங்கரியத்தில் அடியவளையும் சேர்த்துக் கொண்டார். 6 நாட்களாக அடியவளும் இங்கே வந்து கந்தபுராண சொற்பொழிவு நிகழ்த்தினோம். மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய கஷ்டம். அதாவது சிவபெருமானை நோக்கி வருவது என்பதே மிக மிக கடினம். அவருடைய அருள் இருந்தாதான் அவரிடத்திலேயே வர முடியும். அற்புதமாக தொண்டாற்றுகின்ற திரு இளைய கிருஷ்ணா அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தொண்டாற்றுகிறார். ஒரு பெரிய கடவுளை கொடுங்க. அதே போல உங்களுடைய இளையம்மன் கோயில் ஆலயத்தில் இருந்து சிறப்பாக அழைத்தவுடனே சத்யராஜ் அன்பு சகோதரர் மாதனூர்ல அடிகள் பாரத சொல்லும் பொழுதெல்லாம் பாஞ்சாலியம்மனுடைய திருக்கல்யாணத்தில் அருமையாக கொண்டாடுகின்ற அன்பு சகோதரர் வந்து இங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்னென்ன சிறப்பு என்பதை அற்புதமாக இங்கு மிக மிக எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுக்கு ஒரு கை கரவொலி கொடுக்க 3 சிவாச்சாரியாருக்கும் கரவொலி விடுக்கி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலய ஸ்தாபகர் நன்றி தெரிவித்துக் கொண்டு இருப்பா இப்போ ஒரு கல்யாணம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜோசிகாரோ ஐயரோ டைம் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க. இந்த 6 7 இந்த லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 4 பாடங்கள் இருக்கு. மொத்தம் 108 பாடங்கள். நம்ம சிவமான 108 இருக்கோம். எல்லாம் கவனிக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. 108 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ராசி 4 பாடல். மேகராசி 4 பாடல். 108 பாடங்கள் இருக்கு. 108 பாடங்கள். அந்த லக்னமானது ஒரு ராசியில ஒரு நாட்ல 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷம் மங்கள பண்ணியாகணும். ஆனா யாருமே மட்டும் பண்றதில்ல. 6 மணிக்கு உட்காருவாங்க, 7 மணிக்கு உட்காருவாங்க. அந்த லக்னம் மாறி போச்சுன்னா தோஷங்கள் ஏற்படும். அதனால மாதிரி நம்ம இதை
நம்ம யாராவது கல்யாணத்துக்கு போனா கரெக்டா அந்த கல்யாணத்தை நம்ம மனமேடையில இனிமேல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாமே நம்ம வீட்டுல கல்யாணம் பண்றோம்னா 6:07 கரெக்டா 6:58 மணியில உட்காந்துடணும். உட்காந்து அவர் சொல்ற லக்னம் டைம் இருக்கும். கல்லூர் லக்னமா, மேச லக்னமா, கடக லக்னமா, லக்னம் சொல்லியிருப்பாங்க. அந்த லக்னத்துக்கு ஆதியை கொடுத்தாதான் அந்த ஆசை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பணி ஓடுறதுக்கு செவ்வாய் ஓடுறது ஓடி நம்ம எடுத்து லக்னம் மாற்றி கொடுத்தோம்னா அது தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல அது மாதிரி நமக்கு தெரியாம அந்த தவறு நடந்திருந்தா யாரெல்லாம் இந்த சுவாமி இருக்கான்னு பார்க்கணுமோ இந்த நிமிஷத்துல தோஷம் சரியா போகும். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 கல்யாணம் வீட்டுல நம்ம பண்றோம்னா ஐயர் சொல்லிட்டாரு 6 யாரும் உட்காரலாம் காலம் பண்ணி உட்கார போதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற முறைப்படி பிள்ளையார் பூஜை கலச பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மாமன் அக்னி சாட்சி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் திருப்தியா இருக்கும். பார்த்தேன் எல்லா சாஸ்திர சமுதாயம் பார்த்தேன், எல்லாம் போட்டும் பார்த்தேன். எங்களுக்கு இந்த விபத்து ஏற்படுத்த மாதிரி மரணம் ஏற்படுத்தி கால் வச்சு என்ன காரணம் நம்ம என்ன தவறுனால இந்த ரோஸ் ஏற்படும். இந்த ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும். இந்த மாதம் பண்ற அந்த லக்னங்கள் கவனிக்கணும். இந்த 1 மணி நேரம் அந்த லக்னம் ஒரு 12 ஒரு கரெக்டாக 5 நிமிஷம் லக்னம் அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம மாதம் பண்ணாமல் இருந்தால் அந்த தோஷங்களுக்கு அந்த நாள் முகூர்த்தமானது திருப்திகரமாக இருக்கும். அந்த மாதிரி யாருன்னா கல்யாணம் பண்ணிருக்கோமோ தோஷம் இருந்தால் அந்த நேரத்தில் சாந்தி ஆகிடும். சரிங்களா? நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியாம நடந்திருந்தா எல்லாரும் லோக சிரமமாக இருக்கணும். அந்த நேரத்தில் லோக சிரமமாக இருக்கணும். இவங்க எல்லா ஜீவராசி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மாங்கல்யம் சொல்லணும். எழுதிடும். அதனால அந்த கருப்பையில சுவாமி ஆவாகம் பண்ணியிருக்கோம். அதை 3 தடவை சுவாமி சுற்றி வரணும். அதனால அதை கோயில் விவாகமானது கோயில் கத்தி சுவாமி எங்கே சுற்றி வர மாதிரி பாவனை பண்ணிக்கிறேன்.
மாலை மாற்றும் போவாங்க மாலை மாற்றினார்